காப்பாற்றி நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கையை ஏற்ற பெறுவதற்காக அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு சுமார் 100 ஏக்கர் அரசு நிலத்தை கொடுத்தோம். அதன் மூலமாக தென்னை ஆராய்ச்சி வாரியம், தென்னை வளர்ச்சி வாரியம், ஆராய்ச்சி நிலையம் அந்த பகுதியிலே அந்த அரசு நிலையத்திலே அமைக்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தென்னங்கன்று இலவசமாக மானிய விலையிலே விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு தண்ணீர் வேணும். அதற்காக திருமூர்த்தி அணையிலிருந்து இந்த திட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்தோம். ஆனா திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னைக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து விவசாயியுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வாடல் நோய் இன்னைக்கு கேரளா வாடல் நோய் வந்து விட்டது. அந்த வாடல் நோயிலிருந்து விவசாயிகள் அந்த தென்னையை காப்பாற்றி விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இன்றைக்கு தென்னையிலிருந்து நீராபானம் தயாரிப்பதற்கு அதிமுக ஆட்சியில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டத்தை விவசாயிகள் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கைத்தறி நெசவாளர் நிறைந்த பகுதி. இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து உதவி செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட், அதோட நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதே போல நெசவாளர் ஏழை விவசாயி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல நெசவாளர்கள் அவர்கள் நெய்த துணி தேக்கம் நடைய வந்தது. அதையெல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்தாங்க. அதற்காக 350 கோடி இந்த தேக்க நிலையிலே இருந்த கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 கொடுத்தோம். கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை 2 கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கொள்கை அதிமுக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். திருப்பூர், கோவை மற்றும் 60 ஆண்டு கனவு திட்டமான நல்லாறு, ஆனைமலையாறு, மேல்நீராறு திட்டம் செயல்படுத்த கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீண்ட காலமாக நீ எதிர்பார்க்கின்ற அந்த திட்டம் நிறைவேற்றிக்கொண்டான முயற்சியை மேற்கொள்ளப்படும். புகழ்பெற்ற திருமூர்த்தி அமராவதி அணையில் மண்டல் மண் அல்ல விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அணையின் ஆழம் அதிகப்படுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு திருமூர்த்தி அமராவதி அணையிலிருந்து மண்டல் மண் விவசாயிகளுக்கு அல்ல அனுமதி கொடுக்கப்படும். மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு அமைந்த கூட்டுக்குடி திட்ட பழைய குழாய்கள் 85 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு தடையில்லாத குடிநீர் வழங்கிய அரசு அதிமுக அரசு. மடத்துக்குளம் தாலுகாவில் புதிய பேருந்து நிலையம், புதிய வட்டாட்சி அலுவலகம், அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம், புதிய நீதிமன்ற வளாகம் கொண்டு வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதேபோல மடத்துக்குளம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட உடுமலை தாலுகாவில் அரசு கலைக்கல்லூரிக்கு புதிய பாடப்பிரிவுடன் கூடுதல் கட்டிடம், புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம், வருவாய் கோட்ட அலுவலகம், புதிய அரசு தொழிற்பயிற்சி ITI அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கனியூர், அமராவதி நகர் தளிப்பகுதிகளுக்கு காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. கோமரலிங்கம், சங்கரமாநல்லூர் பேரூராட்சிகளுக்கு புதிய பேரூராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. பொள்ளாச்சி டு திண்டுக்கல் நீண்ட நாள் கோரிக்கை போக்குவரத்து சிறப்பாக இருப்பதற்காக நாளை வழிச்சாலை 4000 கோடி மதிப்பீட்டில் ஆரம்பித்தவர் மகேந்திரன் அவர்கள் எம்பியா இருக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோடு பேசி
அற்புதமான சாலை அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. தேவனபூர், கூழாங்கனூர், எலிமுத்தூர் பகுதியில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. எரிசனம்பட்டி அரசு சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. கோரிக்கை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அதை சரி செய்ய வேண்டும். விவசாய பெருமக்கள் அதிகமாக கரும்பு பயிரிடுறாங்க. அந்த கரும்பு 3 ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் அமராவதி சர்க்கரை ஆலை மூடி கிடக்குது. அதை திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சியாளர் நிறைவேற்றும். அமராவதி அணையை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. திருமூர்த்தி அணையில் நிறுத்தப்பட்ட படகு சவாரி மற்றும் நவீன பொழுதுபோக்குடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் கேட்டிருக்கேன். இதுவும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும். தக்காளி அதிகமாக விளைச்சல் இருக்குது, அதற்கு சாஸ் தயாரிக்கின்ற ஆலை வேணும் கேட்டிருக்கிறீங்க. அதை அதிமுக ஆட்சியாளர் பரிசீலிக்கப்படும். பிஏபி பாசனத்தில் 600 ஏக்கருக்கு ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம் கொண்டு வர வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுவும் படுத்தப்படும். மடத்தக்குளத்தில் காய்கறி குளிர்பதன கிடங்கு, இங்கே அதிகமாக காய்கறி விளைச்சல் இருக்குது, அது கெடாமல் இருப்பதற்கு அந்த காய்கறிகளை பத்திரப்படுத்தி வைப்பதற்கு காய்கறி குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டீங்க. அதுவும் அமைத்து கொடுக்கும். அதே போல அமராவதி அணைக்கு மேல் புதிய அப்பர் அமராவதி அணை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதுவும் நிறைவேற்ற கொடுக்கப்படும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளுடன் இன்னைக்கு மின் கட்டணம் 67% மின் கட்டணம் உயர்ந்துட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.